அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் ஒன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போட நோட்டிஃபிகேஷன், நியூஸ் அப்டேட், ஸ்டடி மெட்டீரியல் வீடியோஸ், டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்குன்னே தெரிய வரும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையரகம் 110 அண்ணா சாலையிலேருந்து வேலைவாய்ப்பு விளம்பர அறிவிப்பு ஒன்று வந்திருக்கு. அதுக்கான விண்ணப்பங்கள் 19/9/2025 பிற்பகல் 5:30 மணிக்குள்ளே வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்கு, எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் மெஷின் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லிட்டு 19 காலி பணியிடங்கள் இருக்குது. இதுக்கு SSLC முடிச்சிருக்கணும். அதே மாதிரி பிரிண்டிங் டெக்னாலஜியில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இளநிலை மின் வினைஞர் அப்படின்ட்டு ஜூனியர் எலக்ட்ரீஷியன், இதுக்கு 14 வேகன்சிஸ் இருக்குது. இதுவும் SSLC முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட், எலக்ட்ரீஷியனுக்கு டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜூனியர் மெக்கானிக், அதுக்கு 22 காலி பணியிடங்கள் இருக்குது. அதுக்கு SSLC முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் மெக்கானிக்கில் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளம்பர் கம் எலக்ட்ரீஷியன், இதில் ஒரு வேகன்சிஸ் இருக்குது. மேற்குறிப்பிட்ட காலி பணியிடங்கள் பெண்கள், ஆதரவற்ற விதவைகள், முன்னாள் இராணுவத்தினர், தமிழ் வழியில் பயின்றோர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கான இடஒதுக்கீடு நடைமுறையில் உள்ள அரசு ஆணைகள் மற்றும் அரசு விதிகளின்படி பின்பற்றப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. முன்னுரிமைக்குரிய இன சுழற்சிற்கு ப்ரியாரிட்டி டர்ன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனிதவள மேலாண்மை துறை தெரிவிக்கப்பட்டுள்ள தெரிவுகளின் வரிசை அடிப்படையில் முன்னுரிமை பின்பற்றப்படும். எனவே முன்னுரிமை ப்ரியாரிட்டி கோரும் விண்ணப்பதாரர்கள் மேற்கொண்ட அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ள தெரிவுகளில் ஏதேனும் ஒன்றை கொண்டவராக இருத்தல் வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதற்கான சான்றினை நகல் விண்ணப்பத்துடன் இணைத்தனுப்பப்பட வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து PSCM இடஒதுக்கீடு கோரும் விண்ணப்பதாரர்கள் இத்துடன் பதிவேற்றம் அப்லோடு செய்யப்பட்டுள்ள அரசாணை எண் 16 மனிதவள மேலாண்மை துறை அப்படின்னு சொல்லிட்டு PSCMக்கு விண்ணப்பத்துடன் இணைக்கப்படணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த சான்றினை நகலை இதில் அப்லோட் பண்ணணுன்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து அருந்ததியர்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள இன சுழற்சியில் தகுதி வாய்ந்த மற்றும் பொருத்தமான விண்ணப்பதாரர்கள் எவரும் இல்லாதிருக்கும் பட்சத்தில் அத்தகைய இன சுழற்சிக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வன்ஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஆக்ட் 2016 பிரிவு 27 படி ஆதிதிராவிடர் இனத்தை சார்ந்த தகுதியான விண்ணப்பதாரர்கள் மதிப்பெண்கள் அடிப்படையில் பரிந்துரைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கான ஏஜ் இது பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். விண்ணப்பதாரர்கள் 1/7/2025 அன்று கீழ்கண்ட வயதினை பூர்த்தி செய்வதற்காக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கண்ட பதவிகளுக்கு வரையறுக்கப்பட்டுள்ள கல்வி தகுதியினை விட ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் உயர்கல்வி தகுதி பெற்றுள்ளோருக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சட்டம் 2016 பிரிவு 28 படி உச்ச வயது வரம்பு நிர்ணயம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பப்ளிக்கு மேக்ஸிமம் 37 ஏஜ், MBC DNCயாக 34 ஏஜ்ன்றது சொல்லியிருக்காங்க. இதில் மேற்கண்ட பதவிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான மாதிரி விண்ணப்பங்கள் பதிவு வாரியாக தனித்தனியே இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. மேலே கூறிய தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி சான்றிதழ்கள், அனுபவ சான்றிதழ், டெக்னீஷியன் பதவிக்கு விண்ணப்பிப்பவர்கள் மற்றும் மாற்று சான்று, சாதி சான்று, முன்னுரிமை சான்று, தமிழ் வழி கல்வி, வயதுக்குரிய சான்று, முகவரிக்கான சான்று, இதர தகுதிகளுக்கான சான்று, இதெல்லாமே செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஜெராக்ஸ் காப்பியில் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி 19/9/2025 மாலை 5:30 மணிக்குள்ளே அலுவலகத்தில் கிடைக்குமாறு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலைவாய்ப்பு விண்ணப்பம் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் என குறிப்பிடணும் அப்படின்ற உரையின் மேலே என்ன பண்ணியிருக்கணும்னா வேலைவாய்ப்பு விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களோ அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த முகவரிக்கு அனுப்பணும்னா ஆணையர் எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையரகம் 110 அண்ணா சாலை சென்னை 2 அப்படின்ற இடத்துக்கு அனுப்பணும். புகைப்படத்தை அதற்கென குறிப்பிட்டுள்ள இடத்தில் ஒட்ட வேண்டும். புகைப்படத்தின் மேல்புறம் சுய சான்று செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணியிருக்கணும், அதாவது உங்கள் ஃபோட்டோக்கு மேலே சைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உரிய முறையில் சுய சான்று தேவையான சான்று ஆவணங்களையும் நகல்களை மட்டுமே விண்ணப்பத்துடன் இணைக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அசல் சான்று இணைக்கக்கூடாது, அதாவது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை இணைக்கக்கூடாது, ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும் அதில் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இருப்பிட சான்று
அடையாள மற்றும் இருப்பிட சான்றுக்கு என்னென்ன வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, ஆதார் அட்டை இதை வந்து இணைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்புக்கு ஆதார் சான்றுகளை விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பதவிக்கு நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தொகுதியை விட அதிகமான கல்வித் தொகுதியை பெற்றிருப்பவராக உரிமை கோரும் விண்ணப்பதாரர் அதற்கு ஆதாரமாக அறிவிக்கை நாள் அன்றோ அதற்கு முன்னரோ பெறப்பட்ட சான்றிதழை விண்ணப்பத்துடன் இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் 19/9/2025 ஈவினிங் 5:30க்குள்ளே அனுப்பணும். மேற்கண்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு சரிபார்ப்பு நேர்காணல் வந்து நடக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. மேற்கண்ட பதவிகளுக்கான நேர்முக தேர்வில் கலந்து கொண்டவர்களின் மதிப்பெண் விவரம் மற்றும் தெரிவு செய்யப்படும் விவரங்கள் வந்து இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் நீங்கள் போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்வில் கலந்து கொள்ளும் விண்ணப்பதாரர்கள் அவ்வாறு நேர்முக தேர்வில் கலந்து கொள்ள அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்டதை மட்டுமே காரணமாக வைத்து பணி நியமனம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு. இது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை வந்து என்னென்ன பர்சனல் டீட்டெயில்ஸும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கான லாஸ்ட் டேட் 19/9/2025 ஈவினிங் 5:30க்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஜூனியர் எலக்ட்ரிஷியனுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஜூனியர் மெக்கானிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஒரு அப்ளிகேஷனும் ஒரு ஃபார்மெட் வந்து மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ப்ளம்பர் கம் எலக்ட்ரிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கும் ஒரு தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்மேட் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு